அந்த வேலை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது. இப்போ நீங்கள் டெக்னிக் கற்றுக்க வந்திருக்கீங்க, ஓகேவா, டெக்னிக் கற்றுக்குறீங்க, பட் அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ப்ராடக்ட்டும் இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி ஆர்டிஸ்ட்னும் போது ஏதோ ஒரு செட்டப் வச்சுருப்பீங்க. அதை எடுத்து செக் பண்ணுங்கள், அதில் எது இருக்கிறது ஆகும் ஆகாது. அப்போ ஆகாத ப்ராடக்டெல்லாம் தள்ளிவிட்டு அதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள், ஓகேவா. ஏதாவது ஐடியா நீங்கள் கொண்டு வந்தவங்க என்கிட்ட நாளைக்கு காட்டுங்க, நான் பார்த்துட்டு எது ஓகே இல்லைன்னு சொல்கிறேன் உங்களுக்கு, சரியா. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல செட்டு வச்சுக்கோங்கடா. நீங்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா 3000 ரூபா மேக்கப் 5000 ரூபா மேக்கப் நினைக்கிறீங்க. ஒரு வேனிட்டி ஒரு முறை செட் பண்ணுறது தான் காஸ்ட்லி. நீங்கள் எந்த பொருளை அடிக்கடி வாங்க போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுவுமே தீராது. ஒன்ஸ் பாருங்கள், வாங்கினவங்க வருஷ கணக்கில் வச்சுட்டு இருப்பீங்க. ஐஷேடோ பேலட்லாம் யோசிச்சு பாருங்கள். அந்த வாங்கிட்டீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் எதுவுமே வாங்க வேண்டியது இருக்காது. மேபி இந்த லைனர் அது கூட நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால், இல்லாட்டி அதுவும் வரும். நீங்கள் வந்து கம்மியாக எவ்வளோ வாங்குறீங்க, ஒரு 800 ரூபாய்க்கு வாங்குறீங்க. நல்லதாக வாங்குறீங்கன்னா 1500 ரூபா வரப்போகுது. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையே. நீங்கள் 20000 ரூபாய்க்கு வேனிட்டி செட் பண்ணுறீங்க, நல்லதாக பண்ணிங்கன்னா இன்னொரு 10000 to 15000 சேர்த்து போடுவீங்க ஒரு முறை. இந்த 10,000 ரூபாய்க்கு வாங்கினது நீங்கள் 5 வருஷம் வச்சுருக்கணும். 5 வருஷத்துக்கு அதே ப்ராடக்ட் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கணும். அப்போ கொஞ்சம் நல்லதாக வாங்கிட்டோன்னா அதை வச்சு நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம்ல. எத்தனை பிரைட் அட்டென்ட் பண்ணுவோம் நம்ம, அதுதான். அப்போ அதனால் கொஞ்சம் அப்படி யோசிங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி நான் வாங்குகிறேன், இன்னும் 5 வருஷத்துக்கு எத்தனை பிரைட் அட்டென்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ ஒரு இன்கம் இருக்குல்ல உங்களுக்கு. அப்புறம் அப்படி யோசிச்சிங்கன்னா தான் இந்த ஃபீல்டில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். எவ்வளோ காம்படிஷன் இருக்குது. பிரைடு எதை பார்த்து புக் பண்ணுறாங்க இன்றைக்கி? பிரைடெல்லாம் கேட்குறாங்க, என்ன பிராண்ட் வச்சுருக்கிறீங்க, என்ன ஃபவுண்டேஷன் போடுறீங்க, உங்கள் ப்ரஷ் என்ன பிராண்டில் இருக்குன்னு வரைக்கும் பார்க்குறாங்க பிரைடு. தெரியுது அவங்களுக்கு இல்லையா? ஸோ நீங்கள் ப்ரஷ் குவாலிட்டி இருக்கா, குவாலிட்டி இல்லையா, உங்கள் பிளெண்டர் குவாலிட்டியாக இருக்கா இல்லையா, ஹைஜீனிக்காக இருக்கா, நீங்கள் போடுற பவுடர் எல்லாமே பார்க்குறாங்க. பிஎஸ்சினா ஓகே தான். பிளெண்டர்லாம் வருஷ கணக்கில் வராது. ஒரு 10 ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டா முடிஞ்சு, தூக்கி போட்டு வேறு தான் வாங்கணும் நீங்கள். அது அவ்வளோதான் வரும். அதுக்கப்புறம் என்ன வாஷ் பண்ணிங்கனாலும் அது ஒரு மாதிரி பிசுன்னு ஆயிரும். பிஎஸ்சியே வாங்கிக்கோங்க. பிஎஸ்சியில் நிறைய கேட்டகரி இருக்குது. அதுலேயும் மீடியம் ரேஞ்ச் இருக்குது, ஹை ரேஞ்சிலையும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு முறை செட்டாக வாங்க. உங்கள்கிட்ட இல்லவே இல்லை ப்ரஷ்ஷே அப்படின்னா செட்டு வாங்கிட்டு அப்புறம் எது இல்லையோ அதை எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க, ஓகேவா. ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா ஃபுல்லாக வாங்காதீங்க. அதில் என்னென்ன இல்லையோ பார்த்து அது மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ்ஷு நான் கண்டிப்பாக நல்லதாக வேணும். ப்ரஷ்ஷெல்லாம் நீங்கள் வந்து இந்த அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்கள் பிராண்டு கேட்குறியாடா? ஆப்பில் வாங்குடா. நான் நைக்கா ஆப்பை பற்றி பேசலை, நைக்காவோட பிராண்டு வந்து வேண்டான்னு சொல்கிறேன். நைக்கா ஆப்பில் தாராளமாக வாங்க, நானே அதில் தான் வாங்குறேன். நீங்கள் ப்ரஷ்ஷே அதில் வாங்கலாம். என்ன பிராண்டுங்கிறது தானே முக்கியம். நீங்கள் என்ன பிராண்ட்? பிஎஸ்சினா ஓகே தான். நீங்கள் இப்போ ஸ்விஸ் பியூட்டி ஒரு ரொம்ப ஸ்டார்ட் அப்பில் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஸ்விஸ் பியூட்டி கூட வாங்கலாம். அது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும். பட் ஒரு ப்ரொஃபஷ்னல் ரேஞ்ச் கிடையாது, ஓகேவா. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்டை அப்படியே ஃபில்டர் பண்ணி கொண்டு வாங்க. ஒரு நல்ல வேனிட்டி செட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும். வேனிட்டி திறந்து பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னா நம்ம மைண்ட் செட்டே எப்படி இருக்குது, நான் இந்த லெவல் தாங்கிற மாதிரி தானே இருக்குது. நம்மளே டவுன் ஆகுது இல்லை அது. ஸோ நம்மக்கிட்ட நல்ல ப்ராடக்ட் இருந்தால் நல்ல வேலை செய்யலாம். அப்போ அடுத்தடுத்தது ஒரு 500 ரூபாய் ஏற்றுங்க. ஒரு பிரைடுக்கு ரொம்ப கூட வேண்டாம். 3000 ரூபாய்க்கு பண்ணுறீங்க, 4000 ரூபாய்க்கு கொண்டு வாங்க, 5000 ரூபாய்க்கு கொண்டு வாங்க, இல்லை 3000 ரூபாய்க்கு வந்தாலும் பண்ணுங்கள். அப்போ அவங்க கூட இன்னும் ஒர்க்கை பார்த்து சேர்ந்து வரலாம். நீங்களே பேச முடியும் உங்களால். இப்போ இந்த கிட்ட வச்சுட்டு நீங்கள் என்ன பேசுவீங்க? உங்கள் மைண்ட் செட்டே 3000 தானே இருக்குது. அப்போ நீங்கள் தைரியமாக உங்ககிட்ட பேசணும். நான் வந்து பாருங்கள், என்கிட்ட அதுவும் தான் இருக்குது, இதுவும் தான் இருக்குது, நீங்கள் அது கேட்டிங்கன்னா நான் அதுதான் யூஸ் பண்ண முடியும், நல்லதாக வேணும்னா சொல்லுங்கள், நான் இதை பண்ணுறேன். அப்படி கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. கஸ்டமருக்கு டிஃப்ரென்ஸ் கொடுங்க. இப்போ நம்ம வந்து நமக்கு ஆர்டரே இல்லைன்னா வர ஆர்டர் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம வெரைட்டிஸ் பற்றி சொல்லலாம்ல. என்கிட்ட நீங்கள் 5000 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா நான் எப்படி போடுவேன், என்கிட்ட நீங்கள் 10,000 ரூபாய்க்கும் என்கிட்ட மேக்கப் இருக்குது, நான் அது போட்டிங்கன்னா அதோட அவுட்புட் இப்படி வரும். ஷூட் எடுத்து வச்சுக்கோங்க, டிஃப்ரென்ஸ் வைங்க. அப்போ என்னோடய மேக்கப் பாருங்கள், இது இப்படி இருக்கும். முக்கியமாக ஸ்டே, நல்ல ப்ராடக்ட் போட்டோன்னா நல்ல ஸ்டே இருக்கும். அப்போ டெக்னிக் கற்றுக்கோங்க. மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு, இப்போ காலையில் போட்ட அந்த மேக்கப்பு அப்படியே தான் இருக்குது. மிஞ்சி போனால் ப்ளஷ்ஷு மட்டும் தான் டச்சப் பண்ணுறோம் நம்ம. மற்றபடி பேஸ் கையை வைக்கலல்ல. அது உங்களுக்கு தெரிஞ்சால் தானே நீங்கள் தைரியமாக பேசவே முடியல. உங்களுக்கே ஒரு பயம் வரும்ல, ஐயோ நம்ம சொல்கிறோம் ஆனால் மேக்கப் கலைஞ்சி போச்சுன்னா, க்ரே ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட டெக்னிக்கில் ஸ்ட்ராங் ஆகுங்க, உங்கள் வேனிட்டியை ஸ்ட்ராங்காக செட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க.
ஓகேவா? நானும் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப குழப்பத்தில் தான் நான்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்குலாம் இவ்வளோ நாலேஜ் கூட இல்லை. ஒரு நார்மல் பியூட்டிஷியன் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு பியூட்டிஷியன் கிளாஸ்லலாம் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அவ்வளோவா மேக்கப்புக்கு யாருமே வந்து சொல்லி கொடுக்கல. அது ஒரு 10ஓட 11னா ஒரு கிளாஸாக இருந்துச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி தனியாக போய் கற்றுக்கிற மாதிரிலாம் கிளாஸ் கிடையாது. அது ஒரு நாள் கிளாஸ் போச்சு. அப்போ என்ன நாலேஜ் கிடச்சிருக்கும் எனக்கு? எந்த நாலேஜும் இல்லை. நான் எனக்கு செல்ஃப் க்ரூமிங்க்கு என்னென்ன யூஸ் பண்ணனோ, ஏன்னா நான் ஆல்ரெடி மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு நான் ஒரு வச்சுருப்பேன்ல, அதை வச்சு தான் என்னோடய ஒர்க்கையே நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதோட ஸ்டாப் ஆகலை. எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. நம்ம போடுறது வந்து ஏதோ குறையாக இருக்குது, ஏதோ வரமாட்டேங்குது. அப்போ ஒன்றொன்னா அப்டேட் பண்ணி தான் அப்புறம் அப்படியே ஒரு செட்டப் வந்தது. அப்புறம் திருப்பி நிறைய கிளாஸ் போகிறது, அப்டேட் பண்ணுறது, கிளாஸ் போகிறது, அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி. ஓகேவா? டெக்னிக்கும் முக்கியம். உங்ககிட்ட ஒரு செட்டு நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு போகும்போதெல்லாம் ப்ராடக்ட் வாங்காதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கிளாஸ்க்கு என்ன வேணாலும் போங்க. உங்களுக்கு ஒருத்தரோட ஒர்க் பிடிச்சிருக்கா, பே பண்ணி போய் அவங்க டெக்னிக்கை கற்றுக்கோங்க, தப்பே இல்லை. ஆனால் போகிற இடத்துலலாம் ப்ராடக்ட் வாங்கிட்டு வராதிங்க, அது வேஸ்ட்டு. நல்லதாக ஒரு செட்டு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு கிட்டு ரெடினா நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராடக்டே வாங்காதீங்க, வெறும் டெக்னிக்கை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்கள். பட் உங்ககிட்ட அந்த ஒரு செட்டு இருக்குதாங்கிறது தான் இப்போ கேள்விக்குரிய, இல்லையா? அது இருக்குதான்னு நீங்கள் உங்கள் வேனிட்டியை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வாங்கவே வேண்டாம், தீந்தா மட்டும் வாங்கிக்கலாம் நம்ம. ஓகேவா? இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறதுனால என்கிட்ட ஒரு ப்ராடக்ட்லேயும் நான் நிறைய பிராண்ட்ஸ் வச்சுருக்கேன். என்னால் ஒரு 10 டிஃப்ரெண்ட் லுக்கு கூட 10 பிராண்டை வச்சு டிஃப்ரெண்ட் பிராண்டை வச்சு காட்ட முடியும். காரணம், நான் ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும்னு நினைப்பேன். ஸ்டூடெண்ட்டுக்கு போர் அடிக்காமல் இருக்கும், ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நாலேஜ் கொடுக்க முடியும். அதனால் நான் மார்க்கெட்டில் வர்றதெல்லாம் வாங்கிக்கிட்டே இருப்பேன். பட் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக மட்டும் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அப்படி அவசியமே கிடையாது. நல்லதாக ஒரு செட்டு வச்சுக்கோங்க. நான் நேற்று சொன்ன மாதிரி தான், நல்லதாக ஒரு ஐஷேடோ பேலட்டு, நல்லதாக ஒரு லைனர், நல்லதாக ஒரு காஜல், நல்லதாக ஒரு மஸ்காரா, நல்லதாக ஒரு ப்ளஷ் பேலட்டு, ஃபவுண்டேஷனில் ஒரு 2 பிராண்டு, அதில் 2 ஷேடு, அவ்வளோதான். பவுடர், அந்த மாதிரி ஒரு செட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக தான் இருக்கும்.